ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்னைக்கு லைவ் டெஸ்ட்டில் வந்து 8th தமிழில் ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டே விஷயந்தான். ஃபஸ்ட்டு என்னென்னா, லைவ் டெஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். அடுத்து வந்து 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தேசிக விநாயகனார் அவர்கள் பிறந்த ஊர்? ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர். ஓகேங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூர். ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கொஷின். ஸோ இது ஒரு பொருத்தி சொல்லுங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? 4321. நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. ஓகேங்களா? சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழி வளமிக்க மொழி. ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது கொஷின், நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே என பாடியவர்? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி த ஆன்சர், து அரங்கன். ஓகேங்களா? அடுத்து நான்காவது கேள்வி, பழங்கால தமிழ் கல்வெட்டுகளில் இல்லாத ஒன்று. ஸோ எது இல்லை இதுல? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 4 மட்டும் தான் வந்து கல்வெட்டுகளில் வந்து இல்லாத ஒன்று. ஓகேங்களா? ஸோ மற்ற 3மே வந்து கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளவை. ஓகேங்களா? அடுத்து ஐந்தாவது கேள்வி, தமிழகத்தில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்ட கல்வெட்டு கிடைத்துள்ள இடம்? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அரச்சலூர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்டில் வந்து வரக்கூடியது. அரச்சலூர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அடுத்து ஆறாவது கேள்வி, தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது? ஸோ இது ஈஸியான கொஷின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அச்சுக்கலை. ஓகேங்களா? அடுத்து பின் வருவனவற்றுள் பொருந்தாதது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, சொல் என்பதற்கு வந்து சோறு கிடையாது, நெல். ஓகேங்களா? ஸோ மற்ற 3மே வந்து சரியானது. அடுத்து எட்டாவது கேள்வி, தமிழில் உள்ள நெடில் எழுத்து ஒரு மொழி சொற்களின் எண்ணிக்கை? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நோ டூ.
ஓகேங்களா. ஸோ தமிழில் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து 42. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்தில் ஒரு மொழி சொற்களோட எண்ணிக்கை வந்து அதில் 2. ஓகேங்களா. அடுத்து 9வது கேள்வி, கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்போதி என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். ஓகேங்களா. அடுத்து 10வது கேள்வி, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இட்டு இன். ஓகேங்களா. அடுத்து 11வது கேள்வி, பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருத கூடியவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பழங்குடிகள் யார்? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சுகுவாமிஷ். ஓகேங்களா. அடுத்து 12வது கேள்வி, பின் வருபவர்களுள் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் யாவர்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மணிஷ் சாண்டி மற்றும் மாதூரி ரமேஷ். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். சரிங்களா. ஸோ பார்த்து சரியாக வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து 13வது கேள்வி, இது ஒரு பொறுத்துக்க, மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2341. ஓகேங்களா. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம்னா இரக்கம், முழவு அப்படின்னா இசைக்கருவி, நாணம்னா வெட்கம். ஓகேங்களா. அடுத்து 14வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்? ஸோ இது ஈஸியான கொஷின் தான், ஆப்ஷன் சி, வாணிதாசன் தான். ஓகேங்களா. அடுத்து 15வது கேள்வி, சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இயற்றிய தராசு என்பது எவ்வகை நூல்? ஸோ இதுவுமே ஈஸியான கொஷின் தான், ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர், உரைநடை நூல். ஓகேங்களா. அடுத்து 16வது கேள்வி, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே இவ்வரிகளுக்கு சொந்தக்காரர் யார்? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பாரதியார். ஓகேங்களா. அடுத்து 17வது கேள்வி, இது ஒரு பொறுத்துக்க, சரியா பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4213. ஓகேங்களா. ஸோ வாகு அப்படின்னா சரியாக, மெத்த மிகவும், விண்ணம்னா சேதம், சேகரம்னா கூட்டம். ஓகேங்களா. அடுத்து 18வது கேள்வி, புலவர் சே ராசு என்பவர் தொகுத்த நூலின் பெயர்?
ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பஞ்ச கும்மிகள். ஓகேங்களா, அடுத்து 19வது கேள்வி, உலக ஓசோன் தினம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி செப்டம்பர் திங்கள் 16ஆம் நாள். ஓகேங்களா, அடுத்து 20வது கேள்வி, எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசியுங்கள். யாருடைய கூற்று? ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி சியாட்டல். அடுத்து 21வது கேள்வி, தமிழக பழங்குடியினர் என்னும் நூலின் ஆசிரியர். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பக்தவச்சல பாரதி. ஓகேங்களா, அடுத்து 22வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. ஸோ பார்த்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், சரியா தவறா அப்படின்னு. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, ஒன்று மட்டும் தான் வந்து தவறு. ஏன்னா வந்து சுமார் 90 நொடிகளுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம். ஓகேங்களா, ஸோ 90 நொடி கிடையாது, 90 நிமிடங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து தவறானது. மற்ற 3 ஆப்ஷனுமே வந்து சரியானது தான். அடுத்து 23வது கேள்வி, சுஜாதா அவர்களின் இயற்பெயர். ஸோ ஈஸியான கொஷின் தான் இது. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரங்கராஜன். ஓகேங்களா, அடுத்து 24வது கேள்வி, ஆள் அளப்பு என்று அழைக்கப்படும் மொழியை பேசும் காடர்கள் வசிக்கும் பகுதி. சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் பரம்பிக்குளம் மற்றும் ஆனைமலை. ஓகேங்களா, அடுத்து 25வது கேள்வி, உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். இக்குறட்பாவில் உலர் என்னும் சொல்லின் பொருள். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உயிருடன் இருத்தல். ஓகேங்களா, அடுத்து 26வது கேள்வி, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்னும் வரியின் மூலம் நாம் அறியும் கருத்து. அந்த வரி மூலமா அறியக்கூடிய கருத்து என்ன? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதுக்கான பதில். அடுத்து 27வது கொஷின், தொல்காப்பியத்தில் மரபியல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொருள் அதிகாரம். ஓகேங்களா, அடுத்து 28வது கேள்வி, யானையோடு பேசுதல் என்னும் நூல் எதை பற்றியது? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காடர்களின் கதைகள். ஓகேங்களா, அடுத்து 29வது கேள்வி. ஸோ இது ஒரு பொறுத்துக, சரியா பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், 2341. ஓகேங்களா. ஸோ பொருள் அப்படின்னா வந்து பொன்னன். அடுத்து வந்து இடம் தென்னாட்டார். ஓகேங்களா. அடுத்து காலம்னா வந்து ஆதிரையான், சினைனா வந்து கண்ணன். அடுத்து 30வது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொருத்துக்கு தான், பொருத்தி சொல்லுங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 4312. ஓகேங்களா. இளமையில் கல் ஏவல், உன் திருக்குறள் நூலை தருக வேண்டுதல். ஓகேங்களா. உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல், கல்லாமை ஒழிக அப்படிங்கிறது வைதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 31வது கேள்வி. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறட்பாவில் வல்லுருவம் என்ற சொல்லின் பொருள். சூப்பர். இதுக்கு ஆப்ஷன் சி த ஆன்சர், வலிய தவக்கோலம். ஓகேங்களா. 32வது கேள்வி. வாணிதாசனின் சிறப்பு பெயரை காண்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், கவிஞரேறு. ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷனையும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. சில பேர் வந்து சரியா பண்ணியிருக்கீங்க, சில பேர் வந்து தவறாகவும் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா. அடுத்து 33வது கேள்வி. பிரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு வழங்கிய விருதின் பெயர் என்ன? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், செவாலியர் விருது. ஓகேங்களா. 34வது கேள்வி. பொருட்பாலில் உள்ள துறைகளில் பொருந்தாதது எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், ஊழியல் தான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து அறத்துப்பால்ல வரும். அடுத்து 35வது கேள்வி. நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய், இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருள். ஸோ எந்த சொல் அடிக்கோடிட்டு இருக்கு, அதோட பொருள் என்ன? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அணிகலன்களை அணிந்தவளே. ஓகேங்களா. அடுத்து 36வது கேள்வி. நீலகேசி என்பது? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர், சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல். ஓகேங்களா. அடுத்து 37வது கேள்வி. ஓர்த்தல் என்னும் சொல்லின் பொருள். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, நல்லறிவு. ஓகேங்களா. ஸோ நற்காட்சியா நல்லறிவா அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக போடுங்க. ஓகேங்களா. அடுத்து 38வது கேள்வி. கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது எதற்கு இடையே உள்ள வேறுபாட்டோடு ஒப்பிடப்பட்டுள்ளது?
சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மக்கள் விலங்கு. ஓகேங்களா. அடுத்து 39வது கேள்வி, செந்தமிழ் அந்தணர் என சிறப்பிக்கப்படுபவர். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸ்லாம் வந்து மறக்காம நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் அதிகமான டைம் எடுத்துக்காதீங்க. அடுத்து 40வது கேள்வி, பின் வருவனவற்றை ஆராய்ந்து விடையளி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ரா இளங்குமரனார் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தேவநேயம். ஓகேங்களா. தேவநேயம் தான் வராது. ஏன்னா இளங்குமரனார் வந்து அவர் இயற்றிய நூல் இல்லை, இது அவர் தொகுத்த நூல் இது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தவறு. அடுத்து இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு இருக்கு. இல்லை, இவர் பள்ளி ஆசிரியராக தான் பணியாற்றியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து வந்து திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் நூலகம் இருக்கு. நூலகம் இல்லை, திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவானார் நூலகம் தான் இவர் வந்து அமைச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3மே தவறு, 4 மட்டும் தான் சரி. அடுத்து 41வது கேள்வி, நீலகேசி காப்பியத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனி. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நீலகேசி வந்து ஐம்பெரும் காப்பியம் இல்லை, ஐஞ்சிறும் காப்பியங்கள்ல ஒன்று. ஓகேங்களா. கடவுள் வாழ்த்து நீக்கலாக வந்து 10 காதை இல்லை 10 சருக்கம் வந்து கொண்டது. நீலகேசி காப்பியத்தில் தரும உரை காதை இல்லை, தரும உரை சருக்கம் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ 4 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அடுத்து 42வது கேள்வி, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மலரும் மாலையும். ஓகேங்களா. அடுத்து 43வது கேள்வி, கவிமணி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியான ஒன்று. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 36 ஆண்டுகள் ஆசிரியா பணியாற்றியிருப்பாரு. அடுத்து 44வது கேள்வி, இது ஒரு பொருத்தி சொல்லுங்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2341. ஓகேங்களா. நித்தம் நித்தம்னா வந்து நாள்தோறும், மட்டுனா வந்து அளவு, சுண்ட நன்கு, திட்டுமுட்டு தடுமாற்றம். ஓகேங்களா. அடுத்து 45வது கேள்வி, வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினங்கால் பற்ப செந்தூராம் பாரே இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள்.
ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா, உலோகங்கள் மற்றும் பாஷாணங்கள். ஸோ இதில் என்ன சொல் அடிக்கோடிட்டு இருக்குன்னா பற்ப செந்தூராம் ஓகேங்களா. ஸோ அந்த சொல்லுக்கு உண்டான பொருள் தான் இது ஓகேங்களா. ஸோ புதுசாக இருந்தால் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 46வது கேள்வி, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். ஸோ இது ஈஸியான கொஷின் தான். இதுக்கு ஆப்ஷன் ஏ தாவரங்கள் தான் ஓகேங்களா. அடுத்து 47வது கேள்வி, ஸோ இது ஒரு பொறுத்துக. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3142 தான் ஓகேங்களா. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எதிர்பாரா நிகழ்வு. விரலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இதுக்கு பயனற்ற செயல் ஓகேங்களா. அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, இது வந்து ஒற்றுமையின்மை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் காக்கை உட்கார பனம் விழுந்தது போல, இது வந்து தற்செயல் நிகழ்வு ஓகேங்களா. ஸோ அடுத்து 48வது கேள்வி, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதில் தக்கார் என்ற சொல்லின் பொருள். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், நடுவு நிலைமை உடையவர் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து 49வது கொஷின், இது ஒரு பொறுத்துக்கு தான். சரியா பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் 4312 ஓகேங்களா. ஸோ நடந்து அப்படின்றது வினையச்சம், பேசிய பெயரெச்சம் ஓகேங்களா. அடுத்து வந்து எடுத்தனன் உண்டான், இது வந்து முற்றச்சம். பெரிய, இது குறிப்பு பெயரெச்சம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 8th கொஸ்டின் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து சொல்கிறேன், அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த கொஸ்டின்னு. ஸோ 8th இதில் வந்து தமிழில் உள்ள நெடில் ஓரேத்து ஒரு மொழி சொற்களின் எண்ணிக்கை வந்து 40 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து அந்த எண்ணிக்கை தான் வச்சுருக்கணும். ஸோ இது என்னன்னா, இது நோ தூங்கிறது வந்து நெடிலுக்கு தான் குறில், சாரி இது வந்து குறில் தான் வந்து 2, நெடில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஓகேங்களா. ஸோ இங்கே நான் என்ன கேட்டிருக்கேன்னா கொஷின், குறில் ஓரேத்து ஒரு மொழி சொற்களோட எண்ணிக்கை நான் உங்களை கேட்டிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த நோ தூ வரும் ஓகேங்களா. ஸோ இதை திருத்திக்குங்க. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பார்த்துடலாம். சாரி அது தவறாக இருக்குது, அதை வந்து திருத்திக்குங்க. லாஸ்ட் கொஷின் 50வது, குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காலத்தை ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 8th ஃபஸ்ட் டைம்லேருந்து 50 கொஷின்ஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ கொஷினுக்கு ஆன்சர் போட்டிருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா. ஸோ அது 10 கொஷின் 20 கொஷினாக இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா. ஸோ அடுத்த லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.